அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு பயங்கர சோகமான ஒரு நாளாக மாறி இருக்குது நண்பர்களே. நேற்றைய தினம் காஷ்மீரில் நடந்த இந்த தீவிரவாத தாக்குதல் நம்ம எல்லாத்தையுமே உலுக்கி இருக்குது அப்படின்னே சொல்ல வேணும். அந்த தீவிரவாத தாக்குதலில் 28 பேர், அத்தனையும் டூரிஸ்டுக, 28 பேர் உயிரிழந்திருக்கிறாங்க. இந்தியாவையே உலுக்கி இருக்கிற இந்த மிக முக்கியமான செய்தியை பற்றியும் அதற்கு பிறகு மத்திய அரசாங்கம் என்னென்ன நடவடிக்கைகளை எடுக்கிறாங்க அப்படிங்கிற பற்றி தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம் நண்பர்களே. வாங்க. நண்பர்களே, நேற்று மதியம் சுமார் 2:30 மணி அளவில் ஜம்மு காஷ்மீரில் இருக்கிற பஹல்காம் அப்படிங்கிற ஒரு பகுதியில் பயங்கரமான ஒரு தீவிரவாத தாக்குதல் நடந்திருக்கு நண்பர்களே. 3 தீவிரவாதிகள் வந்ததாக சொன்னாங்க. இப்பொழுது 6 பேர் இருந்திருக்கக்கூடும் அப்படின்னு சொல்கிறாங்க நண்பர்களே. அந்த பகுதியில் ஒரு ஸ்நாக் பார் மாதிரி ஒரு ரிசார்ட்டுக்கு அருகே இருந்த ஒரு இடத்துல, ஒரு வேலியில், அங்கே அதிகமான டூரிஸ்டுகள் வர்றது வழக்கம். நண்பர்களே, உங்களுக்கு பஹல்காமை பற்றி தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். பஹல்காம் அப்படிங்கிறது ஜம்மு காஷ்மீரில் மிகவும் பிரபலமான ஒரு இடம். அந்த ஊர் பயங்கர சீனிக் பியூட்டியை கொண்டது, அத்தனை அழகான சுற்றுப்புறத்தை கொண்டது. அந்த ஊருக்கு தான் மேக்சிமம் டூரிஸ்டுகள் போகிறது வழக்கம். எப்பொழுதுமே அந்த ஊர் பயங்கரமாக ஜேஜேன்னு ஒரே கூட்டமாக இருக்கும் அப்படிங்கிறதும் நமக்கு தெரியும். அந்த ஊரில் சற்று தள்ளி இருந்த ஒரு இடத்துல மாலையில் அந்த ஸ்நாக் பாரில் எல்லாம் ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுட்டு இருந்துக்கிறாங்க. அருகே ஒரு ரிசார்ட்டும் இருந்திருக்குது. அங்கே வந்த 3 பேர் மிலிட்டரி உடை அணிந்து வந்திருக்கிறாங்க. அதனால் அதை பார்த்துட்டு முதல்ல இந்திய இராணுவத்தினர் தான் வர்றாங்க அப்படின்னு இவங்க நினச்சிருக்கிறாங்க மக்கள் எல்லாம். அங்கே வந்தவங்க அங்கே இருந்தவங்களை சுற்றி வளைத்து ஒவ்வொருத்தராக கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அதில் குறிப்பாக நீ முஸ்லிமா, நீ ஹிந்துவா அப்படிங்கிறத தெளிவாக அவங்க கேட்டுக்கிட்டே இருந்திருக்கிறாங்க. அங்கே இருந்த டூரிஸ்டுகளில் பெரும்பாலானோர் இந்தியாவின் பிற பகுதியிலேருந்து வந்திருக்கிறவங்க. அவங்க இந்துக்களாக தான் இருந்திருக்கிறாங்க, குடும்பத்தோடு வந்திருக்கிறாங்க. அவங்களில் பலரும் ஹனிமூனுக்கு அங்கே வந்திருந்திருக்கிறாங்க. அப்படி இருந்தவர்களில் ஆண்களை குறிப்பாக அவங்க ஹிந்துவானியே அப்படின்னு கேட்டுட்டு ஹிந்துன்னு தெரிஞ்ச உடனே அவர்களை சுட்டிருக்கிறாங்க. இப்படி ஒரு 4-5 பேரை சுட்ட பிறகு அதற்கு பிறகு ஒரு சிலர் இல்லை நான் முஸ்லீம்னு சொன்னபோது இவனுக்கு என்ன பண்ணியிருக்கிறானுங்க, இந்த கலீமான்னு சொல்கிறானுங்க இல்லையா, அந்த இஸ்லாமிய அதை சொல்ல சொல்லியிருக்கிறானுங்க. அது தெரியலைன்னு தெரிஞ்ச உடனே நீ முஸ்லீம் இல்லை அப்படின்னு சொல்லி கொண்டிருக்கிறானுங்க. அதற்கு பிறகு நடந்தது கொடுமையிலும் கொடுமை நண்பர்களே. அங்கே இருந்த ஆண்களை அவங்கள பேண்ட்டு ஜட்டியெல்லாம் கழட்ட வச்சு அவங்க முஸ்லீமா ஹிந்துவா அப்படின்னு சர்க்கம்சைஸ் பண்ணியிருக்காங்களா அப்படிங்கிறத வெரிஃபை பண்ணி அதற்கு பிறகு இந்துக்கள் அப்படின்னு உறுதியான பிறகு சுட்டு தள்ளி இருக்கிறானுங்க. இதில் அவர்கள் ஆண்களை மட்டும் குடும்பமாக அங்கே போயிருந்திருக்கிறாங்க. அதனால் இந்த ஆண்கள் மட்டும் அங்கே இல்லை, அவங்க கூட அவங்களுடைய மனைவிமார்கள், பிள்ளைகள், குழந்தைகள் அப்படின்னு எல்லாருமே இருந்திருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது அவங்க அந்த பெண்கள், குழந்தைகள் கண் முன்னாலேயே அவங்களுடைய கணவன்மார்களையும் தந்தைமார்களையும் சுட்டு கொன்னது. அப்படியும் அதுவும் இப்படி கேவலமாக அருவருக்கத்தக்க வகையில் ஹிந்து அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அதற்கு பிறகு அதை கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு பேண்டைன் ஜட்டியையும் கழட்டி சர்க்கம்சைஸ் பண்ணியிருக்கிறாங்களா அப்படிங்கிறத பார்த்துட்டு இவனுங்க சுட்டு கொண்டிருக்கிறானுங்க. இதில் 3 பேர் இப்படி சுற்று வளைத்து கொன்னதாக சொல்லப்பட்டது. மேலும் 3-4 பேர் இதற்கு வெளி சர்க்கிளில் இருந்திருக்கலாம் அப்படின்னு இப்பொழுது அரசாங்கம் வெளியிட்டிருக்கிற செய்தியில் நமக்கு தெரிய வருது நண்பர்களே. இந்த 3 பேரையும் இப்போ ஐடென்டிஃபை பண்ணியிருக்கிறாங்க. அந்த 3 தீவிரவாதிகளுடைய வரைபடத்தை இப்பொழுது ஆர்மி வெளியிட்டிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லை, அதில் ஒருத்தனுடைய ஃபோட்டோவே கிடைச்சிருக்குது. அவன் மேலும் 3 பேர்த்தோட நிற்கிற ஃபோட்டோ கிடைச்சிருக்கு. அவன் தான் லோக்கல் ஃபெலோ அப்படின்னு சொல்றாங்க. மீதி 2 பேர் பாகிஸ்தான்ல இருந்து வந்தவர்களாக தெரிய வருது. பாகிஸ்தானி தீவிரவாதிகள் உள்ள ஊடுருவிய ஆட்கள். இவன் லோக்கல்னு சொல்றாங்க. இந்த 3 பேர்த்துடைய வரைபடத்தை வெளியிட்டு இந்த லோக்கல்ல இருந்தாலே அவனுடைய புகைப்படத்தையும் இப்பொழுது வெளியிட்டிருக்கிறாங்க. அவன் கூட சேர்ந்து இன்னும் 3 பேர் நின்றுட்டு இருக்கிறானுங்க. அந்த புகைப்படத்தில் அவனுக்கு எல்லாருமே இந்த இதையெல்லாம் மாட்டிக்கிட்டு துப்பாக்கி கையில் வச்சுக்கிட்டு நின்றுட்டு இருக்கிறானுங்க. அவனுங்க மீதி இருக்கிற அந்த மீதி 3 பேர் இருக்கிறானுங்களே இந்த தீவிரவாதியோட நிற்கிறவனுங்க, அவனுங்களும் இந்த அட்டாக்கில் சம்பந்தப்பட்டிருக்கலாம், அவனுக்கு தான் வெளி சர்க்கிளில் நின்றுருக்கலாம் அப்படிங்கிற செய்தியும் இப்பொழுது வெளியாகி இருக்குது.
இதில் என்ன கொடுமைனா நண்பர்களே, ஜம்மு காஷ்மீர் கிட்டத்தட்ட 50-60 ஆண்டுகளாக பட்ட கஷ்டங்களுக்கு பிறகு இப்பொழுது தான் இந்த ஜம்மு காஷ்மீருக்கு ஸ்பெஷல் ரைட்ஸ் கொடுத்திருந்தா அந்த சட்டத்தை எடுத்தாங்க இல்லையா, அதற்கு பிறகு இப்பொழுது தான் மெல்ல மெல்ல அங்கு இயல்பு நிலை திரும்ப ஆரம்பிச்சிருந்தது. அதற்கு பிறகு இப்பொழுது அங்கே பெரிய அளவில் இந்தியா முழுவதும் இருந்து டூரிஸ்டுகள் அங்கே போக ஆரம்பிச்சிருக்கிறாங்க. சென்ற ஆண்டு மட்டுமே 2.5 கோடி டூரிஸ்டுகள் ஜம்மு காஷ்மீருக்கு போயிருக்கிறாங்க. அதில் பெரும்பாலானோர் 90% இந்தியர்கள் தான் அப்படிங்கிறதையும் நாம் இங்கே சொல்ல வேணும். அதுலேயும் குறிப்பாக இந்த பஹல்காமுக்கு மட்டுமே பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 90 லட்சம் டூரிஸ்டுகள் போயிருக்கிறாங்க சென்ற வருடம் அப்படிங்கிற செய்தியும் வெளிவருது. அதை பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் இது எவ்வளவு பிஸியான ஒரு ஊராக இருந்திருக்கும் அப்படின்னு. டூரிஸ்டுகளை மட்டுமே பெருமளவில் நம்பி இருக்கிற ஜம்மு காஷ்மீருக்கு இது பெரிய பேரிடியாக வந்திருக்குது நண்பர்களே. இதற்கு என்ன காரணங்கள் சொல்லப்பட்டாலுமே கூட அங்கு சுட்டு வீழ்த்தப்பட்டவர்களுடைய கதைகளை கேட்கும்போது உண்மையிலேயே நம் நெஞ்சமெல்லாம் கொதிக்குது, ரத்தம் கொதிக்குது, நெஞ்சம் வெடிக்குது நண்பர்களே. அதுலேயும் குறிப்பாக ஹனிமூனுக்காக பலர் அங்கே போயிருந்தாங்க அப்படின்னும், புதிதாக மனம் முடித்த பெண்கள் முன்னிலையிலேயே அவங்களுடைய புதுமண கணவர்களை சுட்டு கொன்னது உண்மையிலேயே கொடூரமாக பார்க்கப்படுது. இதில் குறிப்பாக ஒரு இந்திய இராணுவத்தை சேர்ந்தவரும் ஒருத்தர் இதில் இருந்திருக்கிறாரு. 26 வயதான லெப்டினன்ட் வினய் நர்வால் அங்கே ஹனிமூனுக்காக போயிருந்திருக்கிறாரு. அவருடைய குடும்பம் முதல்ல அவருக்கு யூரோப் டூர் தான் பிளான் பண்ணி இருந்திருக்கிறாங்க ஹனிமூனுக்கு. ஆனால் யூரோப்புக்கு விசா கிடைக்கிறது தாமதமானதால் அவங்க சரி காஷ்மீருக்கு போயிட்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு காஷ்மீர் வந்திருக்கிறாங்க. நேற்று தான் அவங்களுடைய கடைசி நாள் பயணமா. இன்னைக்கு அவங்க ஊர் திரும்பி இருக்க வேண்டியது, நேற்றோடு அவங்களுடைய பயணம் முடிய வேண்டியது. ஆனால் இந்த இஸ்லாமிய தீவிரவாதிகள் அவருடைய வாழ்க்கையின் கடைசி நாளாக நேற்றைய தினத்தை மாத்திட்டானுங்கிறதான் கொடுமையிலும் கொடுமை. அவருடைய குடும்பம் மட்டுமில்ல, அங்கே இருக்கிறவங்க அத்தனை பேருமே அங்கே ரொம்பவுமே மனமுடைந்து போயிருக்கிறாங்க. நினச்சி பாருங்க, இந்த இஸ்லாமிய தீவிரவாதிகளுக்கு கொஞ்சம் கூட அவங்களுக்கெல்லாம் மனிதாபிமானமே கிடையாதா? சின்ன குழந்தைகள், பெண்கள், சிறுவர் சிறுமியர்கள்லாம் இருக்கிறாங்க. அவங்கள நிற்க வச்சுக்கிட்டு அவங்களுடைய அப்பாவை, அவங்களுடைய கணவரை அவங்க கண்ணு முன்னாடியே கொள்றானுங்களே. இதெல்லாம் அந்த குழந்தைங்களுக்கு வாழ்நாள் முழுவதும் ஒரு பெரிய வடுவாக, ஒரு ரணமாக இருக்காதா? இந்த இஸ்லாமிய தீவிரவாத நாய்களை எல்லாம் எப்படியாவது நம்ம ஒழிச்சு கட்ட வேணும் அப்படிங்கிறது தான் இப்போதைக்கு நமக்கு தேவையான விஷயமாக இருக்குது நண்பர்களே. பத்தான்கோட்டுக்கு பிறகு இதுதான் மிகப்பெரிய தீவிரவாத தாக்குதலாக கருதப்படுது. இது எவ்வளவு சீரியஸ் அப்படிங்கிறத நாம் புரிஞ்சுக்கணும். அப்படின்னாக்க இந்த விஷயம் வெளியில வந்த உடனேயே நம்முடைய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா அவர்கள் உடனடியாக கிளம்பி பஹல்காம் போனாரு. அது மட்டும் இல்ல, நேற்றைய தினம் சவுதி அரேபியாவுக்கு அரசுமுறை சுற்றுப்பயணமாக சென்றாரு நம்முடைய பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள். இந்த விஷயத்தை கேள்விப்பட்ட உடனேயே அந்த அரசுமுறை பயணத்தை உடனடியாக ரத்து செஞ்சுட்டு நேற்றைய தினமே திரும்பி வந்துட்டார் நண்பர்களே. அதே போல நம்முடைய ஃபைனான்ஸ் மினிஸ்டர் இருக்காங்க இல்லையா, நிர்மலா சீதாராமன் அவர்கள், அவங்க அமெரிக்கா மற்றும் பெரு நாட்டுக்கு 10 நாள் சுற்றுப்பயணமாக, அரசு முறை சுற்றுப்பயணமாக சென்றிருந்தாங்க. அவங்களும் தங்களுடைய பயணத்தை உடனடியாக முடித்துக்கொண்டு நேரடியாக இந்தியா வந்திருக்கிறாங்க நண்பர்களே. இன்றைக்கு ஒரு ஹை லெவல் மீட்டிங்கை பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் கூட்டிருக்கிறாரு. இந்த தீவிரவாத தாக்குதல் எப்படி நடந்தது, எப்படி இவ்வளவு பெரிய செக்யூரிட்டி லேப்ஸ் இருந்தது, எப்படி இவ்வளவு பெரிய தாக்குதலை தீவிரவாதிகள் நடத்த முடிஞ்சது, அதுவும் பஹல்காம்ல இருந்து பாகிஸ்தானிய எல்லை அப்படின்னு பார்த்தோம்னா 150 கிலோமீட்டர் இருக்குதுன்னு சொல்றாங்க. எப்படி இந்த தீவிரவாதிகள் அங்கே எல்லையை தாண்டி உள்ள எப்படி லோக்கல் சப்போர்ட் இல்லாமல் இவ்வளோ தூரம் வர முடியும்? கண்டிப்பாக லோக்கல் சப்போர்ட் இவங்களுக்கு இருந்திருக்குது. அதனால எப்படி இவ்வளவு பெரிய செக்யூரிட்டி லேப்ஸை விட எவ்வளவு பெரிய இன்டெலிஜென்ஸ் லேப்ஸ் இது அப்படிங்கிறத நாம் உணர்றோம். எப்படி இவ்வளவு பெரிய இன்டெலிஜென்ஸ் லேப்ஸும் செக்யூரிட்டி லேப்ஸும் நடந்தது அப்படின்னு இன்றைக்கு விவாதிப்பாங்க அப்படின்னு சொல்லப்படுது. இனி அடுத்த கட்ட நடவடிக்கைகள் இதற்கு என்ன எடுக்க வேணும் அப்படின்னு அடுத்த சில நாட்கள்ல முடிவு செய்வாங்க அப்படின்னு எதிர்பார்க்கிறோம் நண்பர்களே. இந்த தீவிரவாத தாக்குதலுக்கு உலகம் முழுவதும் இருக்கிற பல தலைவர்கள் கண்டனம் தெரிவித்து வர்றாங்க. முதல் மனிதராக அமெரிக்காவுடைய அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள்
இதற்கு கடும் கண்டனம் தெரிவிச்சிருக்கிறாரு. இந்தியா எடுக்கிற நடவடிக்கைகளுக்கு முழு ஆதரவை நாங்கள் தர்றோம் அப்படின்னு சொன்னார். சொன்னதோடு இல்லை, உடனடியாக அவர் பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களுக்கு டெலிஃபோனில் அழைச்சு இது தொடர்பாக விசாரிச்சிருக்கிறாரு. அப்பொழுது நம்மளுடைய பிரதமர் வந்து இந்த மாதிரி இதுக்கு எதிர் நடவடிக்கைகளை கண்டிப்பாக நாங்கள் எடுப்போம், இந்த தீவிரவாத நடவடிக்கைகளை மேற்கொண்டவர்களை நாங்கள் கண்டிப்பாக தண்டிப்போம் அப்படின்னு சொன்னார். அதற்கு முழு ஆதரவை ட்ரம்ப் அவர்கள் கொடுத்திருக்கிறாரு. கடந்த சில நாட்களாக அமெரிக்காவுடைய துணை அதிபர் ஜேடி வான்ஸ் அவர்கள் இந்திய சுற்றுப்பயணம் வந்திருக்கிறார் இல்லையா, அவரும் இதற்கு கடுமையான கண்டனங்களை தெரிவிச்சிருக்கிறாரு. அதற்கு அடுத்தபடியாக பார்த்தோம் அப்படின்னாக்க ஐரோப்பிய தலைவர்கள் எல்லாருமே தொடர்ந்து தங்களுடைய கண்டனத்தை தெரிவித்து வர்றாங்க நண்பர்களே. குறிப்பாக இத்தாலியுடைய பிரதமரான மெலோனி இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து உடனடியாக இந்த தங்க நாட்டுடைய கடும் கண்டனத்தை தெரிவிச்சிருக்கிறாங்க. தீவிரவாதத்தை எல்லா வகையிலையும் நாம் ஒழித்தே ஆக வேணும், தீவிரவாதத்தை ஒழிப்பதற்கு இந்தியாவுக்கு முழு ஆதரவை நாங்கள் தர்றோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதற்கு அடுத்ததாக பார்த்தோம்னா ரஷ்ய அதிபர் புட்டின் இந்தியாவுக்கு தன்னுடைய ஆதரவை தெரிவிச்சிருக்கிறாரு. தீவிரவாதிகளை எக்காரணம் கொண்டும் நாம் விடக்கூடாது, தீவிரவாதத்தை ஒழித்தே ஆக வேணும், இந்த தீவிரவாதிகளை கண்டறிந்து இந்தியா கடுமையான நடவடிக்கைகளை எடுப்பாங்கன்னு நான் நம்புறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இது போக சவுதி அரேபியா, யுஏஇ போன்ற முஸ்லிம் நாடுகளும் கூட இதற்கு கடுமையான கண்டனங்களை தெரிவிச்சிருக்கிறாங்க. ஆனால் இன்னும் இந்த தீவிரவாதத்தை ஆதரிக்கிற துருக்கி போன்ற நாடுகள்லாம் வாயே திறக்கல நண்பர்களே. இந்த துருக்கி மாதிரி நாய்கள் எல்லாமே ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனை இந்திய இஸ்லாமியர்களுக்கு அப்படின்னா பொங்கிட்டு வரானுங்களே, இத்தனை பேர் கொல்லப்பட்டிருக்கிறாங்க, இஸ்லாமிய தீவிரவாதிகளால் கொல்லப்பட்டிருக்கிறாங்க. இதுக்கெல்லாம் இந்த முஸ்லிம் நாடுகள்லாம் வாயே திறக்க மாட்டானுங்களா அப்படிங்கிற கேள்விதான் நம் மனசுல எழுது. எது எப்படி இருந்தாலும் நண்பர்களே, இந்த தாக்குதல் நம்ம எல்லாரையுமே உலுக்கி இருக்குது அப்படின்னே சொல்லணும். ஒவ்வொரு இந்தியருடைய மனதிலையும் இதற்கு பாகிஸ்தானுக்கு தகுந்த தண்டனையை இந்தியா கொடுக்க வேணும், தகுந்த பாடம் கற்பிக்க வேணும் அப்படிங்கிறதுல தெளிவாக இருக்கிறோம். முதல்ல இதில் தீவிரவாத தாக்குதல் நடத்ததில் 2 பேர் பாகிஸ்தானியர்கள் அப்படிங்கிறது உறுதியாகி இருக்குது. இதற்கு பிறகு இனிமேல் வந்து மற்றவங்கெல்லாம் இவனுங்களுக்கு எவனெல்லாம் ஹெல்ப் பண்ணா, லோக்கலில் எவனெல்லாம் ஹெல்ப் பண்ணியிருக்கிறான் அப்படின்னு எல்லாத்தையும் கண்டுபிடிக்கும் போது பாகிஸ்தானுடைய இன்வால்மெண்ட் இதில் என்ன எவ்வளவு இருக்குது அப்படிங்கிறது தெளிவாக தெரியும் நண்பர்களே. அதுலேயும் குறிப்பாக பார்த்தோம் அப்படின்னா அவனுங்க கொண்டு வந்திருந்த இந்த துப்பாக்கிகள் இருக்குது இல்லையா, அது வந்து M4 அப்படிங்கிற ஒரு வகையை சேர்ந்ததுன்னு சொல்றாங்க. இத்தாலி தயாரிக்கிற ஒரு அதிநவீன துப்பாக்கின்னு சொல்றாங்க. யூசுவலா இந்த AK-47, 57 எதான தூக்கிட்டு வருவாங்க, இவனுக்கு வந்து M4 கொண்டு வந்திருக்கிறானுங்க. இது வந்து ஏதாவது ஒரு நாட்டுடைய இராணுவமோ ஒரு மிகப்பெரிய தீவிரவாத அமைப்போ இதில் தலையிடாம இவனுங்களுக்கு இந்த எக்யூப்மெண்ட்டே கிடைச்சிருக்காது அப்படிங்கிறாங்க. லக்ஷரி தொய்பாவுடைய இன்னொரு விங் வந்து இதற்கு முழு பொறுப்பை நான் தாங்க ஏற்றுக்கொண்டதாக அறிவிச்சிருக்குது. அது மட்டும் இல்லை, இவனுங்கெல்லாம் எவ்வளவு கேவலமானுங்க, கொடூரமானவனுங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னாக்க தலையில் இவனுங்க தொப்பி அணிஞ்சிருந்தானுங்கள நண்பர்களே, அதில் கேமராவை வச்சு இதை ஃபுல்லாக ரெக்கார்ட் பண்ணியிருக்கிறானுங்களாம். அதையெல்லாம் விரைவில் வெப்சைட்டில் வெளியிட போகிறோம்னு வேற இவனுங்க சொல்லியிருக்கிறானுங்க அப்படின்னா பார்த்துக்கோங்களேன். இவ்வளவு கொடூர மனப்பான்மை எப்படி இந்த இஸ்லாமிய மத தீவிரவாதிகளுக்கு வருது அப்படிங்கிறதே நமக்கு புரிய மாட்டேங்குது. இப்படிப்பட்ட இஸ்லாமிய மத தீவிரவாதிகளை உடனடியாக வேற இருக்க வேணும் அப்படின்னு தான் ஒவ்வொரு இந்தியனும் இந்த சமயத்தில் கேட்டுக்கிறாங்க. மதத்துக்கு அப்பாற்பட்டு இஸ்லாமிய தீவிரவாதிகள் இதை செய்யறது முழுக்க முழுக்க இஸ்லாமிய தீவிரவாதிகள் அப்படிங்கிறது தெளிவாகுது. அவனுங்களை வேற இருக்கணும் அப்படிங்கிறதுல நம்ம தெளிவாக இருக்கணும். இந்தியர்கள் அனைவரும் ஒன்றுபட்டு இருக்க வேணும் அப்படிங்கிறதா நம்முடைய கோரிக்கையாக இருக்குது நண்பர்களே. இந்த வீடியோவை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க நண்பர்களே. மீண்டும் உங்களை வேற வீடியோ சந்திக்கிறேன் கைஸ். பை பாய்.